அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். மக்கள் நலன் பேணும் பட்ஜெட். மூன்றாம் பாலினத்தோரின் கல்லூரி படிப்பிற்கான முழு செலவும் அரசே ஏற்கும். இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள். வருகை தந்திருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். விழாவிற்கு தலைமையேற்க வந்திருக்கும் அண்ணன் வேல்முருகன் அவர்கள், அண்ணன் கே பாலகிருஷ்ணன் அவர்கள், அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள், அண்ணன் ஆர்.கே. செல்லுமணி அவர்கள், அண்ணன் பிரபுதாசன் அவர்கள், அண்ணன் இசைநாயகன் ஸ்ரீகாந்த் அவர்களை அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எனக்கு நான் சினிமாவுக்கு ஃபஸ்ட்டு வந்ததிலிருந்து ஏதாவது ஒரு புதுமையாக பண்ணணுமென்னு தான் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் சென்சார் போர்டால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை சந்திச்சிருக்கேன். அதாவது நான் பண்ண ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் குறும்படமே நேசம்னு ஒன்று. அதாவது என்னுடைய எல்லாமே மொத்தம் இது வரைக்கும் 4 படம் பண்ணியிருக்கேன், ஒரு குறும்படம் பண்ணியிருக்கேன். எல்லாமே 90% உண்மை இருக்கும், 10% தான் கற்பனை இருக்கும். ஆனால் உண்மை சம்பவத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இங்கே சென்சாரில் பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அந்த நேசம்ங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமில் தருமபுரி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அந்த ஒரு போலீஸ் பூத்தில் ஒரு மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணை கொண்டு போய், ஒரு தாய் மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு இறங்கியிருக்காங்க. கொண்டு போய் அந்த போலீஸ் பூத்தில் போயிட்டு ரெண்டு போலீஸ் பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க. இது பேப்பரில் பத்திரிகையில் வந்தது. அதாவது என்னுடைய படங்கள் இதை தான் எடுத்தேன். இதுலேயே அங்கே பிரச்சனை, எனக்கு போலீஸ் ஸ்டேஷனில் பிரச்சனை, இதை எடுக்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கு பிறகு நான் முதல் படம் மாயவரம்னு சென்சாரில் படம்லாம் முடித்து சென்சாருக்கு போச்சு. ஒரு 45 நிமிஷம் படத்தை கட் பண்ணிட்டாங்க. என்ன சார் ஏன் இது அப்படிங்கும்போது, நான் என்னுடைய படங்கள்லாம் நான் அவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறேன். பக்கீர் சாமின்னு ஒரு ஆர்வம் சார், இது நடந்த கதை. அதாவது எங்கள் ஊரில், அதாவது இப்போ சன் செய்தியாளர் இருக்காங்களே பிரபுதாசன், அவங்க ஊர் பக்கத்து ஊர் தான், மணல்மேடு காவல் நிலையத்துக்கு பக்கத்தில். அந்த சம்பவம் நான் பஸ்ஸில் அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது 1994. அப்போ ஒரு ஜம்புலிங்கிற ஒரு அக்யூஸ்டை தேடி வராங்க. தேடி வந்ததும் அது அக்யூஸ்டாங்கிறது கோர்ட்டு தான் சொல்லணும். காவல்துறையே ஒரு குற்றவாளின்னு அவருக்கு தேடி வராங்க. அந்த பையனை, அந்த பையன் இல்லை, அந்த பையனோட சகோதரியை ஜீப்பில் ஏற்றிட்டு போகிறாங்க. ஈவினிங் 6 மணிக்கு கொண்டுட்டு போயிட்டு ஸ்டேஷனில் வச்சு, அப்போல்லாம் சாராய ஊழல் தான் எங்கே பார்த்தாலும், ஃபுல்லாக டெல்டா மாவட்டம் ஃபுல்லாக சாராயம் அதிகமாக புழக்கத்தில் இருக்கும். அதை பறிமுதல் பண்ணுற அந்த சாராய மூட்டைகள்லாம் காவல் நிலையத்தில் வச்சிருப்பாங்க. போலீஸ் எல்லாம் நைட்டில் குடிப்பாங்க, ஃபுல்லாக எடுத்து சாப்பிட்டு போதையில் தான் இருப்பாங்க. மணல்மேடு காவல் நிலையம், இது எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கு. அப்போ அந்த பொண்ணை கூட்டு போயிட்டு நைட்டு விடிய காலில் ஒரு 4 மணி தான் கூட்டு வீட்டில் விடுறாங்க. வீட்டில் பார்க்குறாங்க, தாய் பார்க்குது, இந்த பொண்ணை பார்க்குறாங்க. வெள்ளை கலர் ஜாக்கெட்டு, ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. ஒரு தாய் எப்படி பதறுவாங்க? அதை கேட்குறாங்க, என்னம்மா நடந்துச்சுன்னு. அம்மா 5 போலீஸுமா, ராத்திரி முழுக்க வலிக்குதுன்னு சொல்லுமா, எவ்வளவோ என்னால் முடியலன்னு கத்துறேன். யாருமே என்னை கண்டுக்கலாமா. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் என்னை ரொம்ப மோசம், பல்லு படாத இடமே இல்லாமல் என் உடம்புலன்னு சொல்கிறாங்க தாய்கிட்ட. தாய் பதறி அடித்து தெரு மக்கள்கிட்டலாம் கூட்டி சொல்லி, இது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே அந்த பால்டாயில குடிச்சிட்டு மொத்த குடும்பம் பலி. 6 உயிர் பலின்னு ஹெட்டில் ஒரு எல்லா பத்திரிகையிலுமே. நக்கீரன் அட்டப்படல் தான் அண்ணனே அங்கே வந்துட்டாங்க. எல்லாமே இது சின்ன பிரச்சனை. பஸ்ஸில் நாங்கள்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாம் இறங்கி பார்க்குறோம், பிரச்சனையை பெருசாகிறோம், பஸ்ஸுக்கு செல்லாம் அடிச்சு உடைக்கிறோம், பிரச்சனை பெருசாகிடுச்சு. அனைத்து கட்சியும் வந்துருச்சாங்க. இந்த விஷயம் தான், இந்த 6 உயிர் பலி. ஆனால் அந்த குற்றவாளி 94 வாட்சாத்தி வழக்கிலே இப்போதான் தீர்ப்பு வழங்கியிருக்கு. இதுக்கெல்லாம் இன்னும் தீர்ப்பு இல்லை. குற்றவாளிகள் நல்லா தான் இருக்காங்க, யாரும் தண்டிக்கப்படல. இந்த விஷயத்தை தான் நான் முதல் படமாக எடுத்தேன், மாயவரம்னு ஊர். என்னுடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாயவரம், கொள்ளிடம், கபிலவஸ்து, இப்போ பொள்ளாச்சி, எல்லாமே அந்த ஊர் பேர். அந்த ஊரை நடந்ததுங்கிறனால அது அப்படியே எடுப்பேன். இந்த கதையை நான் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி இதை கொண்டு போய் எடுத்து எல்லாம் ட்ரை பண்ணி படத்தை போட்டு காமிச்சு, இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் தர முடியாது, அப்படியே கொடுத்தா நிறைய கட் பண்ணுவோம் அப்படி. சரி கொடுங்க, கட் பண்ணிட்டு கொடுங்க. அப்படி பார்த்தா 3/4 மணி நேரம் படம், கதையே புரியல. அப்போ ராமநாராயணன் சார் தான் பார்த்தாங்க, படம் போட்டு காமிச்சு, இந்த மாதிரி விஷயம் இப்போ படம் நல்லா வந்திருக்கு. ஆனால் 3/4 மணி நேரம் படம் விட்டால் ஒன்றுமே 1.25 யூஏ சர்டிஃபிகேட் தான் தருவாங்கிறாங்க. இது சாத்தியப்படாது. இது சம்மந்தமாக மயிலாடுதுறையில் நடந்த ஊர் அந்த மாயவரம்னு சொல்லி, அந்த ஊரில் உள்ள MP MLA எல்லாம் போட்டு அவங்கள்ட்ட ஏதாவது முறையிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நேராக நான் இப்போ ஊருக்கு புறப்பட்டு மணிசங்கர் ஐயர், அப்போ MP, இப்போ MLA இருக்கிற ராஜகுமார் தான் MLA, 2 பேரையும் கூப்பிட்டு படத்தை போட்டு காமிச்சேன் 4 ஃப்ரேமில். படத்தை பார்த்துட்டு அவங்களும் போய் பேசுகிறாங்க. சென்சார் எதுவுமே முடியவே முடியாதுன்ட்டாங்க. படம் அப்போல்லாம் டேக்ஸு UA சர்டிஃபிகேட்னாலே கொஞ்சம் டேக்ஸ் அதிகம்.
அதனால சின்ன படங்களை யோசிப்பாங்க. அது அப்படியே போயிடுச்சு, அப்படியே அந்த படம் அப்படியே பெண்டிங்கில் நிற்கிது. இது வரைக்கும் சர்டிஃபிகேட் யூஎன் தான் கொடுத்தாங்க, வன்முறை படம் கொடுத்தாங்க. உண்மையை எடுத்ததுக்கு எனக்கு பிரச்சனை. அதாவது என்னுடைய படங்கள் 4 படமுமே அதாவது பத்திரிக்கை தான், என்னுடைய படங்களே பத்திரிக்கை தான். அதான் சொல்லிட்டேன், 90% உண்மை இருக்கும். அதாவது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தான் என்னோட படம். அதாவது ஒரு செய்தி வந்துச்சுன்னா, இப்போ இந்த செய்தி, இந்த சம்பவம் மயிலாடுதுறை இந்த மலர்மேடு காவல் நிலைய சரகத்தில் நடந்த சம்பவம் 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு, அப்படியே மறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மீடியாவுக்கு அடுத்த பிரச்சனை நடக்கும், அதை எடுத்து போட்டு மெயினில் ஹெட் நியூஸாக வந்துட்டு இருக்கும். இது இப்படியே மறந்துடும். இப்போ இதுக்கு நீதி வேணும்னு நான் வந்து முதல் படமாக பண்ணும்போது இதை எடுத்து பண்ணேன். இந்த படத்தை எடுத்து பண்ணும்போது எனக்கு அது இந்த சென்சாரில் தான் பல பிரச்சனை, சொல்லக்கூடாது இப்படி வந்துச்சு. அப்போ இன்னைக்கும் அதே பிரச்சனை தான். இன்னைக்கு என்ன நடக்குது? இப்போ அதுக்கப்புறம் கொள்ளிடம், கபிலவஸ்து, சின்ன சின்ன கிடுக்கு பிடியில் தப்பிச்சு வந்துருச்சு 2 படமும். கொள்ளிடம் வந்து 2016 ரிலீஸு, 2019 கபிலவஸ்துலையும் எனக்கு நிறைய நெருக்கடி வந்துச்சு. ஆனால் அதை மீறிய சர்டிஃபிகேட் வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டேன் 2019. இப்போ இந்த படம் என்னன்னா, வந்து பொள்ளாச்சியில் எல்லாருக்கும் தெரியும், பொள்ளாச்சியில் நடந்த நக்கீரன் புக்கெல்லாம் நான் அதிகமாக வந்த எல்லா பேப்பரில் வந்து எல்லா கட்டிங்ஸையும் எடுத்து கதை பண்ணுவேன். 90% உண்மை. இப்போ தலைவருங்க இப்போ என்னன்னா, இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் கூட பாட்டை போடக்கூடாது, சீன்ஸ் எதுவுமே போடக்கூடாதுன்னு சொல்லி நெருக்கடி. இந்த படப்பிடிப்பு ஆரம்பிச்சதுல நெருக்கடி. இந்த கதை பண்ணுறதுக்கு இந்த புக்ஸில் வந்ததெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு, செய்தியில் வந்ததெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு, நான் போயிட்டு ஒரு 2 மாதம் பொள்ளாச்சியில் தங்கி பார்த்தேன். அதில் ஒரு சம்பவம் தான் என்ன ஒரு கொடுமைன்னா, பாதிக்கப்பட்ட பொண்ணு போய் வீட்டில் சொல்ல முடியல, இந்த மாதிரி எதுனா அடிப்பாங்கன்னு பயப்படுவாங்க பொண்ணுங்க. சரி, ரொம்ப நாள் திரும்ப வந்து மிரட்டுறாங்கன்னு சொல்லி, சரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லணும்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாக்கா, அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் நான் காப்பாற்றுறேமான்னு சொல்லி இவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. வீடியோ வாங்கி வச்சு உங்கள் அம்மா அப்பா நான் பேரண்ட்ஸுக்கு நான் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க பாலியல் வன்கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் அதிகமாக வரல, செய்தியில் வரல. நான் வந்து பொள்ளாச்சியில் உள்ள எல்லா விஷயமும் நான் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி தான் ஆதாரமும் வச்சிருக்கேன். சொல்கிறேன், சென்சார் ஆதாரம் இருக்குன்னுட்டு அப்படின்ற தூக்கி வெளில போடுங்கிறாங்க. இது என்ன செய்யுது? நான் சொல்கிறேன் சார், நான் செய்தித்தாள் தான் என்னுடைய படத்துக்கு பேரே செய்தித்தாள்னு வச்சா பொருந்தும், அப்படி தான் சார் எடுத்திருக்கேன். இதில் என்ன சார் 109 கட்டு கொடுக்கறதுக்கு என்ன சார் பிரச்சனை? அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, ஃபஸ்ட்டு சென்சார் போனதுமே NFD ஸ்டேட்டில் போட்டோம். படத்தை பார்த்துட்டு 2 மணி நேரம் படத்தை பார்த்துட்டு 4 மணி நேரம் விவாதம் பண்ணிட்டு என்னை கூப்பிட்டாங்க. இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் தர முடியாது. ஏன் சார், என்ன பிரச்சனை? இல்லை, 2 அரசியல் கட்சிக்குள்ள மோதல் வரும் இந்த படம் ரிலீஸ் ஆனா. என்ன சார், அப்படி ஒன்றும் பண்ணலையா சார்? 2 அரசியல் கட்சி மோதல் வரும், நாங்கள் சர்டிஃபிகேட் தர முடியாது, வேணா மேல்முறையீடு பண்ணுங்க. ரிவைசிங் கமிட்டி, நடிகை கௌதமி ஆர்டிஸ்ட் அவங்க தான் சேர்மன், 15 பேர் கொண்ட குழு பார்ப்பாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு ரிவைசிங் கமிட்டி ஏற்பாடு பண்ணாங்க. படம் பார்க்கும்போது NFD தியேட்டரில் போயிட்டு உட்காந்துருக்கேன், நானும் எனது நண்பர் தான் உட்காந்துருக்கோம். ஒவ்வொருத்தராக வராங்க, பார்த்தா எல்லாம் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்போட ஒரு சாமியார்லாம் வந்தாங்க. எனக்கு பயமாகிடுச்சு. அதுவும் மணிப்பூரா மத்திய பிரதேசத்தில் வந்தாங்க, எந்த ஊருக்கு எனக்கு தெரியல. இன்னும் அப்படி ஒன்றும் படம் எடுக்கலையே, என்னது இது? பொள்ளாச்சியில் 4000 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கிட்ட 40-50 பெண்கள் அங்கேயே கொண்டு புதைச்சிட்டாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்ல போறேன்னு சொன்ன போனதெல்லாம் காணும், அடையாளமே இல்லை, யாரும் இதை பற்றி கண்டுக்கல. நான் ஆதாரம் வச்சிருக்கேன். இந்த படத்துக்கு போயிட்டு மணிப்பூர்லேருந்து சாமியார்லாம் எதுக்கு வரணும்? எனக்கு ஒரு பயம் வந்துச்சு, நம்மள சுட்டுக்கிட்டு போடுவாங்களா படம். உட்காந்துருக்கேன், திருப்பி ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து கூப்பிட்டாங்க. கௌதமி மேடம் கேட்டாங்க ஃபர்ஸ்ட். அந்த ARO முதல்ல அவங்க சொன்னது என்னன்னா, ஒரு பேப்பரை கொடுத்து எனக்கு படத்தில் எண்டு கார்டு போட்டிருக்கீங்களா, அதை எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க, தூக்குறேன்னு. என்ன சார் போட்டிருக்கேன்? பாரதிராஜா படத்தில் எல்லா டைரக்டர்ஸ் படம் முடியும் போது அந்த டைட்டில் கார்டு எண்டு கார்டு பாரதிராஜா சார் அவர் ரசிகனா, அவர் எண்டு கார்டை போட்டு ஒரு பாயிண்டை முடிப்பார். நான் தான் சார் இந்த பொள்ளாச்சி நடந்த பாயிண்டை முடிச்சிருக்கேன். நீங்கள் அதில் கையெழுத்து போட்டாதான் உங்கள்கிட்ட நான் பேசுவோங்கிறாரு ARO முத்துகிருஷ்ணன் சார். சரி, என்னதான் பேசுறாங்க பாப்பேன்னு சைன் பண்ணி கொடுத்தேன். அது என்ன கார்டுன்னா, படம் முடியும் போது பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை தொடருமேயானால் பொள்ளாச்சி 2ஆம் பாகம் தொடரும், மணிப்பூர் என்ற பெயரில் போட்டேன். இதுக்கு போயிட்டு இதை வந்து தூக்கணும் அப்படின்னா, சார் இது என்ன சார் பொள்ளாச்சி, அதாவது பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை தொடருமேயானால் தான், தொடர்ந்தா தான் சார் நான் வந்து அடுத்த படம் பண்ண போறேன், அதை தூக்கணும் என்ன சார் தான்? அப்ப தூக்குனா இப்ப என்ன தொடருமா? இப்ப சென்சார் போர்டோட நோக்கம் என்ன, சென்ட்ரல் கவர்மெண்டோட நோக்கம் என்ன? பாலியல் வன்கொடுமை தொடருங்கிறீங்களா? நான் தான் கேட்குறேன், இதெல்லாம் இங்கே பேசவே கூடாது. சரி, அடுத்து என்ன பார்ப்போம்னு பார்த்தா, பொள்ளாச்சிங்கிற டைட்டிலே தூக்கணும் சார். அந்த ஊர் நடந்தது, அதெல்லாம் அவங்க எதுவுமே ஏற்றுக்கல. நான் எவ்வளவோ ஆர்குமெண்ட் பார்க்குறேன், ஃபுல்லாக படத்தில் எல்லாத்தையும் பார்த்துட்டு 109 கட்டு மொத்தம். நான் என்ன தப்பா பண்ணிட்டேன்? ஏதாவது ராமாயணத்தை பார்த்து எடுத்தேன், ஏதாவது ராமாயணங்கிறது கட்டு கதை, அதை எடுத்தானே நீ 1000 கட்டு கூட நான் கவலைப்பட மாட்டேன். இது பொள்ளாச்சியில் நடந்த கதை, இது போய் எதுக்கு இப்படி கட் பண்ணுறீங்க? நான் சொன்னேன் எதுவும் பேசக்கூடாது. என்ன சார் பேசக்கூடாது? எங்கே பார்த்தாலும் வெறும் பாலியல் மயமாக இருக்கு. முன்னெல்லாம்
ஒரு 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 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் தொலைக்காட்சியிலலாம் என்ன வரும், எங்கேயாவது ஒரு பக்கத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை, மாணவி பாலியல் வன்கொடுமை, கற்பழிப்பு, இப்படிதான் வரும். அது எப்பாவது ஒரு இடத்துல மாசத்துக்கு ஒரு மாதிரி அப்படிதான் வரும். இன்னைக்கு பேப்பர்ல பாத்தீங்கன்னா இப்ப அந்த பெண்ணுக்கு ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்டா உடனே அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, காவல் நிலையத்துக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, குற்றவாளியை போயிட்டு பிடிச்சிட்டு வருவாங்க. பிடிச்சி வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, கோர்ட்ல தண்டனை கொடுப்பாங்க, ஜெயிலுக்கு போவாங்க. இதான ஒரு வரைமுறை, இதான ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு. இப்ப அந்த கட்டமைப்பு அப்படியே நொறுங்கி கிடக்கு. இப்ப பேப்பர்ல ஒரு 10 வருஷமா பேப்பர்ல என்ன செய்தி வருது பாருங்க. பேப்பர் தொலைக்காட்சி எல்லாத்துலயுமே பேப்பர் எடுத்தா யாருக்கு, ஜனங்களுக்கு இல்ல, ஜனங்களை காப்பாத்துறவங்களுக்கு. பெண் போலீஸுக்கு பாலியல் தொல்லை, பெண் தலைமை காவலருக்கு பாலியல் தொல்லை, எல்லாம் ரெக்கார்டு வச்சிருக்கேன், பேப்பர் கட்டிஷன் வச்சிருக்கேன், பேப்பர்ல வந்து நான் பேசுறேன். பெண் சப் இன்ஸ்பெக்டருக்கு பாலியல் தொல்லை, பெண் இன்ஸ்பெக்டருக்கு பாலியல் தொல்லை, பெண் டிஎஸ்பிக்கு பாலியல் தொல்லை, பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை. அப்ப என்ன, சரி பெண் எஸ்பி தான் பாலியல் தொல்லை வந்துட்டா அடுத்து யாரு பார்த்தா, சரி இவங்கெல்லாம் யார் பிரச்சனை, நீதிபதிட்டு போவாங்க. இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வருது, பெண் நீதிபதிக்கு பாலியல் தொல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு எனக்கு வந்து தற்கொலை செய்துக்குள்ள அனுமதி தாருங்கள்னு குடியரசு தலைவருக்கு லெட்டர் போட்டிருக்காங்க, கடிதம் எழுதியிருக்காங்க. அப்ப நீதிபதிக்கே இங்க வந்து பாதுகாப்பு இல்லைன்னா, இப்ப இந்த பாலியல் பொள்ளாச்சி மாற்றம் எடுத்திருக்க, எனக்கு என்ன பாதுகாப்பு, எனக்கு பிரச்சனை யாருக்கிட்ட போவேன் சொல்லுங்க. பத்திரிகையை தான் சொல்லணும், வந்திருக்க தலைவர் தான் சொல்றேன். எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிறனால தான் தலைவர்கள்ட்ட போனேன். எல்லாம் கேட்பாங்க என் ஃப்ரெண்ட்லாம், ஏன் என்னப்பா தலைவர்கள் தான் என்ன காப்பாற்ற முடியும், பத்திரிகை தான் என்ன காப்பாற்ற முடியும். இப்ப நீதிபதிக்கு ஒரு எஸ்பி, பெண் எஸ்பிக்கு இல்ல, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸுக்கு பாதுகாப்பு இல்ல, பாலியல் தொல்லை. இப்ப இந்த பிரச்சனையை நான் எடுத்திருக்கேன், பெண்களுக்காக நான் எடுத்திருக்கேன். இப்ப எனக்கு என்ன மாதிரி தொல்லைகள் வரும், சரி நீதிபதிக்கே பாலியல் தொல்லை, சரி நான் இப்ப நேரம் ராணுவத்துக்கு போறேன். ராணுவமே நீங்க வந்து என்ன வந்து காப்பாத்துங்கன்னு போனேன்னா, இப்ப ராணுவம் இப்ப மணிப்பூர்ல என்ன ஒரு வீடியோ வந்து அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. என்ன வந்தது, ஒரு ராணுவ வீரர் துப்பாக்கி கீழே வச்சுட்டு கதறான், நான் இங்க நாட்டை காப்பாத்துறேன், என் பொண்டாட்டிய 100 போலீஸ் 100 பேர் 100 கட்சிக்காரன் 100 பேர் சொல்றான், அழுதா. அப்பெல்லாம் வீடியோ பார்த்திருப்பீங்க. தூக்கிட்டு போயிட்டு மாறி கற்பழிக்கிறாங்க, பாலியல் வன்கொடுமை கதறான், எல்லாம் பார்த்திருப்பீங்க, ரெக்கார்டு இருக்குன்ட்டு. ஒரு நாட்டோட ராணுவ வீரருக்கு மனைவிக்கே இந்த மாதிரி நடக்குது. அப்ப என்ன நாடு இது? பாரதியார் இருந்தா இப்ப என்ன கேட்டிருப்பாரு, இது என்ன பாரத தேசமா இல்ல பாலியல் தேசமா தான் கேட்பாரு. இப்ப அதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, எல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் நான் ஓகே பண்ணி, அந்த படம் வெளியில வரணும்னா கடன் வாங்கி நான் தயாரிப்பு, நானு டைரக்டர் மட்டும் இருந்தா பயமாயிருச்சு, எப்படி எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்றது என்னங்கிற ஒரு பயம் வந்துச்சு. சரி அப்புறம் ஒரு வழி, சரி என்ன பண்ணாலும் இப்போ ஓகே எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க. பொள்ளாச்சி டைட்டில் கொடுத்துட்டு அதை ஃபர்ஸ்ட் அந்த பொள்ளாச்சி தூக்கிட்டு அப்புறம் 3 முறை சென்சார் மாற்றி இப்போ கருப்பு பூமின்னு கொண்டு போய் கொடுத்தேன். இது கருப்பு ஒரு சிஜி கிராபிக்ஸ் பண்ணால் 50,000 செலவாகும். ஒரு டைட்டில் மாற்றினா போய் தங்கத்தில் பதிவு பண்ணுவோம். இவ்வளவு பண்ணி வெறுப்பி அதை பப்ளிசிட்டி கிளியரன்ஸ்லாம் வாங்கி கொண்டு போய் எல்லாம் பண்ணி அவங்க சொன்ன 109 கட்டுக்கும் உடன்பட்டு கொண்டு போய் படத்தை கொண்டு போய் கொடுத்தா சமர்ப்பிச்சாச்சு. நேற்று சென்சார் போர்டு ஆன்லைனில் ஸ்டேட்டஸ், நேற்று தான் ரிசல்ட் வருது. எனக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா நேற்று வந்து ஆன்லைனில் ஸ்டேட்டஸ் என்ன வருதுன்னா, பார்த்ததுமே அதிர்ச்சி ஆகிடுச்சு. உடனே நான் ஐஏஎஸ் சென்சார் ஆர்வ பாலமுருகன் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், சார் என்ன சார் அதிர்ச்சியாக இருக்குது சார், எனக்கு என்ன சார் கருப்பு பூமி வச்சுருக்கேன், இதை போய் மாற்ற சொல்லி அனுப்பியிருக்கீங்க என்ன சார் அப்படின்னு. ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லை. ஆமாங்க கருப்பு பூமி நீங்கள் வைக்கக்கூடாது சார், பொள்ளாச்சி அங்கே கேஸ் நடந்துட்டுருக்கீங்க, அதை தூக்கிட்டேன். பின்ன கருப்பு பூமின்னா சார் இது என் தாய் மண்ணு சார், என் தாய் நாடு மணிப்பூர். எனக்கு இப்போ அதிர்ச்சி ஆகிடுச்சு, இந்த டைட்டிலே இப்போ இல்லைங்கும் போது அதான் அண்ணன் சொன்னேன்னா பாடலை நிறுத்துங்க, இப்போ ரிலீஸ் பண்ண வேணாம், இது என்ன செய்யணும், ஒரு தீர்வு கண்டு நேற்று சர்டிஃபிகேட் கிடைக்கணும் போது இந்த டைட்டிலும் தூக்கணும். அப்போ இது கருப்பு பூமின்னு நான் வைக்க சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் என்ன பூமின்னு சொல்கிறீங்க, சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இப்போ என்ன பூமி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல எனக்கு. மணிப்பூர் பாலியல் பூமி ஆயிடுச்சு, மத்திய பிரதேசம் பாலியல் பூமி ஆயிடுச்சு, உத்தரப்பிரதேசம் பாலியல் பூமி ஆயிடுச்சு. அப்ப தமிழ்நாடு அந்த நோக்கமா? இப்ப சென்சார் போர்டு யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? சரி கருப்பு பூமியை தூக்கணும், இது எங்க தமிழரோட பாட்டி, ஒரு பெண்ணு எப்படி வாழணும் அப்படிங்கிறது ஒரு நினைவு சின்னம். இதை தூக்க சொல்றாங்க, ஏன்னா என்ன அர்த்தம்? இப்போ இதை தூக்க சொல்ல உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு சென்சாருக்கு? வாங்க பொதுவெளிக்கு போவோம், பொதுவெளியில உட்காருவோம், வாங்க சென்சார் போர்டு இருக்கிற மொத்த அதிகாரி வாங்க, நான் வரேன், மக்கள் பார்க்கட்டும் நான் என்னங்க தப்பு பண்றேன். உண்மையை நடந்ததை எடுத்திருக்கேன், இதை வந்து சொல்லக்கூடாதுன்னா சரி உண்மையை சொல்லக்கூடாது தடுக்கிறீங்க, ஓகே நான் ஒத்துக்கிறேன். பொய்யானதுக்கு ஏன் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க? இதை நான் பேசணும், சென்சார் நான் கேட்கணும், தலைவர்களாம் விசாரிக்கணும். திருநாவுக்கரசனும் திருமாவளவனும் வந்துட்டு இருக்காங்க, இது நியாயம் கேட்க தான் நான் வரேன். அதாவது
உண்மை, அதாவது உண்மையை சொன்னா சென்சார் தர மாட்டேங்க. ஓகே, நான் ஒத்துக்கிறேங்க. பொய் சொல்றாங்களே என்ன? இப்ப தொலைக்காட்சியில் வர அனைத்து விளம்பரமும் பொய். நல்லா நீங்க பாருங்க. அதாவது அனைத்து விளம்பரம் பொய். ஏன்னா சென்சார் சர்டிஃபிகேட், எல்லா விளம்பரங்களுக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்தா வருது. சர்டிஃபிகேட் இல்லாம யாரும் பண்ண முடியாது. ஒரு விளம்பரம் நல்லா பார்த்துங்க. ஒரு ஒரு முன்னணி நடிகை ஒரு மைக் எடுத்துட்டு போயிட்டு பேசுவாங்க, உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்காம்பாங்க. உப்பு இல்ல, உப்பு அதிகமா இருந்தா, உப்பு இல்லைன்னா கொட்டிடுவாங்க, பல்லுதான் சொத்த பல்லாகி 4 அடியில் கொட்டிடுன்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. இதுக்கு சென்சார் போர்டு கொடுத்துருக்காங்க. இன்னொரு விளம்பரத்துல ஒரு ஒரு துணை நடிகர், குணச்சித்திர நடிகர் போயிட்டு கேட்பாரு, உங்க பேஸ்ட்ல உப்பு இல்லை தானே? ஏன் என்ன உப்பு இல்லைன்னா உங்க பல்லு எல்லாம் கொட்டி, இங்க உப்பு இருந்தா கொட்டிடுன்னு சொல்றாங்க, உப்பு இல்லைன்னா கொட்டிடுன்னு சொல்றாங்க. 2 விளம்பரத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துரு, வெரி குட்னு. இது எப்படி? அப்ப பல் டாக்டர் எது உண்மை? அப்ப பணம் வாங்கிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களா? இப்ப பல்லு டாக்டர் இருக்காங்க, பல் மருத்துவ மாணவர் இருக்காங்க, பல்லு ஆராய்ச்சி கழகம்லாம் இருக்கு. இப்ப இவங்களோட அனுமதியோட வருது. எப்படி இது? உப்பு இருந்தாலும் கொட்டிடுங்க, உப்பு இல்லைனாலும் பல்லு போயிடும், என்ன அர்த்தம்? உலகத்துல இது வரைக்கும் எந்த நாட்டிலுமே, இந்தியாவில் மட்டும் எந்த நாட்டிலுமே இன்னும் தலையில முடி வளர்றதுக்கு, கொட்டின முடி வளர்றதுக்கு மருந்து கண்டுபிடிக்கல. இது ரெக்கார்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். இது சென்சார் போர்டுக்கு தெரியாதா? சென்ட்ரல் கவர்மெண்ட் தெரியாதா? பார்லிமெண்ட்ல பாதி பேருக்கு தலையில முடி இல்ல, நீங்க டெஸ்ட் பண்ணலாம்ல. வருது பாருங்க, இவங்க சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. 1000 ஒரு நாளைக்கு 1000 விளம்பரம் வருது. அதாவது மேல இருக்கிற தலைக்கு மேல இருக்கிற 9 கோள்களுக்கு வழி கண்டுபிடிச்சிருக்கோம். கொஞ்சம் சென்சார்ல பேச விடல, அதான் பேசுறேன், கொஞ்சம் முடிச்சிருந்தேன். ஆமா ஆமா முடிச்சிருந்தேன். அதாவது எல்லா மேல உள்ள எல்லா கிரகத்துக்கு போறதுக்கு வழி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா தலையில உள்ள முடி வளர்றதுக்கு இன்ன வரைக்கும் எந்த நாட்டிலுமே மருந்து கண்டுபிடிக்கல. ஆனா நீங்க விளம்பரம் கொடுக்குறீங்க, ஒரு நாள்ல முடி வளருன்னு சொல்றான், ஒரு வாரத்துல தரைய தொடுங்கிறான். இன்னொரு விளம்பரம் பாருங்க, நான் சொல்றதுலாம் உண்மை. சீரியல் பார்த்தா தெரியும், அந்த தொலைக்காட்சி விளம்பரத்தை பார்த்தா தெரியும். ஒரு கையை தடவும் போதே சுடுதண்ணில கையை கழுவுறீங்க, அதுக்குள்ள கையில முடி முளைச்சு, இதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க. அதாவது பொய்யான தகவல். இன்னொரு உண்மையை சொல்ற பாருங்க. அதாவது நடிகர் பிரபு சார் ஒரு விளம்பரம் பண்ணியிருப்பாங்க. ஒரு டப்பா ஓபன் பண்ணி ஒரு சொட்டு அது மருந்து மூக்கில் வச்சு இழுப்பாங்க. ஒரு நொடியில சளி, ஜலதோஷம், மூக்கடப்பெல்லாம் போயிருமா. ஒரு நொடியில சளி எல்லாம் போகுதுன்னா அப்ப மருத்துவமனையில மருந்து கொடுக்குறாங்க. ஒரு வாரம் அவங்க சளி, ஒரு வாரத்துக்கு ஏன் மருந்து எழுதி கொடுக்குறாங்க? அது சரியான சிறப்புன்னு ஒன்று சாப்பிட சொல்றாங்க. அப்ப சளிக்கு மாத்திரை கண்டுபிடிச்சதெல்லாம் மருத்துவர்கள் எல்லாம் பொய்யா? இதுக்கு எப்படி நீங்க இது பண்ணலாம்? அண்ணாமலை யூனிவர்சிட்டியில யோகா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். இப்ப ஒரு மூச்சு உள்ள இழுக்கிறதுக்கே 3 செகண்ட் 4 செகண்ட் அதிகபட்சம் 5 செகண்ட் ஆகும், 5 நொடி ஆகும். வெளியில கொண்டு வர்றதுக்கு ஒரு 5 நொடி ஆகும். அப்ப 10 நொடி உள்ள போயிட்டு வர்றதுக்கு நீ ஒரு நொடியில சளி மூக்கடப்பு எல்லாம் போயிரும்னா அவன் சொல்றான், நீ பண்ற இது சர்டிஃபிகேட் கொடுக்குற, வெரி குட்னு சர்டிஃபிகேட் கொடுத்தா டிவியில வருது. நான் உண்மையை பண்ணி வச்சிருக்கேன், சர்டிஃபிகேட் கொடுங்க, யோசிக்கிற தர மாட்டேங்கிற. அப்ப இதுக்கு என்ன இதுக்கு என்ன தீர்ப்பு? என்ன எனக்கு நியாயம் வேணும்? என்ன இது? எப்படி இதுதான். அதாவது பொய் சொன்னா சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, உண்மையை சொன்னா சர்டிஃபிகேட் கொடுக்கல. இதுதான் இப்ப உள்ள பிரச்சனை. அதாவது என்னுடைய படங்கள் மொத்தமே, அதாவது எல்லாமே இந்த மாதிரி பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி தான் நான் படம் எடுத்துட்டு இருக்கேன். இப்ப என்னுடைய அடுத்த படம், இப்ப இயக்குநர் சங்கத்துல செல்மணி சார் அவர்கள் தலைமையில 2500 பேர்கிட்ட கதை கேட்டு 52 கதைகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அதுல 10 படத்தை ஐஸ்வரி கணேஷ் ஐயாவே தயாரிக்கிறேன் இருக்காங்க. அந்த 52 ஸ்கிரிப்ட்ல நானும் ஒரு ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணிருக்கேன். அப்ப அந்த கதை என்னன்னா பாலியல் தான், அதுவும் பாலியல் வன்கொடுமை தான். அதாவது நவீன முறையில் நடக்குது இப்ப பாலியல். அதாவது ஒரு சில இடத்துல நான் சொல்றேன், 5 பெண்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பெண்களுக்கு பாலியல் தொல்லை நடக்குது. 5000 பெண்கள் 10,000 பெண்கள் ஒரு நிறுவனத்தில் ஒரே ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அங்கே எப்படி நடக்கும்? அங்கே இருக்காது. சப்போஸ் அந்த பொண்ணு பாலியல் பாதிக்கப்பட்டு வெளியில போய் சொல்ல முடியாது. சொன்னா அந்த கம்பெனி நடத்துறவங்களாம் ஆட்சி அதிகாரத்தில் முக்கியமான போஸ்டிங்ல இருக்காங்க. எப்படி அந்த பொண்ணு வெளில சொல்ல முடியும்? தற்கொலை பண்ணிக்கும். இது ஒரு பக்கம் நடந்துட்டு. இதுதான் அடுத்த கதை. ஆர்கே செல்வன் சார்ட்ட தான் ஜூம் காலில் கதை சொல்லி ஓகே பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப அடுத்த படம் என்ன எப்படி 15 கோடி ரூபாய் பட்ஜெட், இந்த படத்துக்கு எப்படி என்ன நம்பி பைனான்சியர் வருவாங்க? படம் எப்படி பணம் பண்ண யோசிப்பாங்கல்ல. இவன் நேசமுரளி படம்னா சென்சார்ல மாட்டிக்கும், நிறைய காட்சியை கட் பண்ணுவாங்க. இதுல 109 கட்டுறோம், அதுல எத்தனை கட்டு வரும்? அதுவும் பாலியல் வன்கொடுமை தான். கண்டென்ட் எப்படி? இதுதான் எனக்கு பிரச்சனை. எனக்கு இந்த படம் எடுத்ததுலேருந்து எனக்கு பிரச்சனை. எனக்கு பாதுகாப்பு இல்லை. அதுதான் தலைவர்கள்லாம் நான் வர வச்சு கேட்டிருக்கேன். ஏன்னா எங்க பார்த்தாலும் இதான், எல்லாம் ஃபுல்லா பாலியல் மயமா இருக்கு. இத படம் எனக்கு இது பிரச்சனை இல்லை. இந்த கற்பு பூமிக்கு ஏன் தரமாட்டேறாங்க? அதுக்கு எனக்கு நீதி வேணும். அதான் பத்திரிகை நீங்க தான் கேட்டு சொல்லணும். இதுல இன்னும் ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட சொல்லி ஆகணும். அதாவது ஃபர்ஸ்ட் சென்சார்ல சர்டிபிகேட் தர முடியாதுக்கு ரீசன் சொன்னது என்னன்னா,
2 பொலிட்டிக்கல் கட்சியில மோதலை உருவாக்குற மாதிரி நீங்க படம் எடுத்துறீங்க. நாங்க 2 கட்சி, சரி 2 கட்சினா என்ன தெரியும், தமிழகத்தில் 2 கட்சி பெரிய கட்சி. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, சொல்லுது யாரு, சேர்மன் கௌதமி மேடம். அவங்க இப்ப சொல்லிட்டு எங்க போயிருக்காங்க, இடையில ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஒரு போட்டோ பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இப்ப 2 கட்சியில மோதல் உண்டாகும் சொல்லலாம், அந்த ஒரு கட்சியில போய் நீங்க இணைஞ்சிருக்கீங்க. இப்ப நீங்க நான் வந்து அந்த ஒரு கட்சி, நீங்க இணைஞ்ச கட்சியில உள்ளதான் பாலியல் குற்றவாளிகள் எனக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ நான் என்ன செய்யறது? இப்ப நீங்க 109 கட்டு கொடுத்துறீங்க. ஒருவேளை அவங்க சொல்லிட்டு போட்டாங்க, இந்த படத்தை சின்ன பண்ண மாதிரி சதைச்சிட்டு வா, நான் உங்களுக்கு சீட்டு தரேன்னு சொன்னாங்களா? எப்படி இதை அனுமதிக்க முடியும்? அப்ப நீங்க ஒரு கட்சியில நீங்க நேரா போயிட்டு காங்கிரஸ் சேர்ந்துதான் இந்த சந்தேகம் எனக்கு வந்திருக்காது. நீங்க நேரா போயிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியில சேர்ந்து எனக்கு சந்தேகம் வந்திருக்காது. நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்ந்தா எனக்கு சந்தேகம் வந்திருக்காது. நீங்க விடுதலை கட்சியில சேர்ந்தா எனக்கு சந்தேகம் வருதில்லை. நீங்க மக்கள் நீதி மையத்தில் போய் சேர்ந்தா கூட எனக்கு சந்தேகம் வந்திருக்காது. நீங்க போய் நான் எந்த படத்தை, நான் எந்த கட்சிக்காரங்க, எந்த 109 கட்டு எதுக்கு கொடுத்தீங்க? ஒரு கட்சியில உள்ள நீங்க இத்தனை பேரை நீங்க வந்து சொல்லிருக்கீங்க, அட்டாக் பண்றீங்க. அப்ப 109 கட்டு கொடுத்துட்டு போய் நீங்க அந்த கட்சியிலே சேர்றீங்களா? அப்ப நான் எப்படி நம்புறது உங்களை? இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இன்னும் நிறைய பேசணும்னு நினைச்சேன். இன்னும் 1 மணி நேரம் பேசுவோம் சென்சார் போர்டை பத்தி. நிறைய உண்மை எல்லாத்தையும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு. அண்ணன் அவர்களுக்கு உடம்பு சரியில்லை வரேன்னு சொன்னாங்க. அதனால அண்ணனை பேச அழைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.